பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அங்கே நல்ல அருமையான ஒரு செய்தியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கூட்டத்தின் இறுதியிலே ஆண்டவர் ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். கட்டப்பட்ட ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டார். நல்ல விருந்து பரிமாறப்பட்டது. ஜெபித்த பங்கு பெற்ற உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமது நாசரேத் ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு நடைபெறும். அநேகம் 1000 ஜனங்கள் வந்து விடுதலை பெற்று செல்லுகிறார்கள் மாதந்தோறும். நீங்களும் கூட எங்கிருந்தாலும் வந்து கூட்டத்தில் பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தன் விடுதலையை இலவசமாக பெற்று செல்லுங்கள். நான் மாத்திரமல்ல, கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியைச் சார்ந்த அன்பு சகோதரர் வெள்ளை உள்ளம் கொண்ட ஜோசப்பண்ணன் அவர்களும் நாசரேத் ஜெப ஜாம்பவான் வரவேல் சேகரையா அவர்களும் இணைந்து உங்களுக்கு ஜெபிப்போம். கூட்டத்தின் இறுதியிலே மின்னானபுரம் யோவானன் தலைமையில் சமைக்கப்பட்ட ஒரு அருமையான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். அடைக்கலான் குருவினப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த முதியோர் இல்லத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான பிள்ளைகளுக்கான இடங்கள் நம்மிடத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அவருடைய ஜெபத்தில் நடத்துகிறார்கள். தினந்தோறும் 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது. யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்துல வந்து இளைப்பாறலாம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தில் எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை பார்த்துட்ருக்காங்க. கர்த்தர் சகலத்தின் காலத்தில் நேர்த்தியை செய்கிறார். ஒரு சில குடும்பங்களில் இதுபோல் நல்ல திருமணங்கள் நடந்து குறுகிய காலத்திலே அவைகள் உடைந்து இப்பொழுது சட்டபூர்வமாக அவர்கள் டிவோர்ஸ் விவகாரத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியில் ஏராளமானவர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. இந்த நாளிலும் அதை அறிவிக்க நான் விரும்புகிறேன். 3 குடும்பத்தார்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று நாகர்கோவிலில் இருக்காங்க. நம்ம ஊழியத்தை மிகவும் நேசிக்கிற ஒரு தாயும் அவருடைய மகளும் நல்லவர்கள், மிகவும் மிகவும் நல்லவர்கள். அவருடைய பேத்திக்கு திருமணமாகி
உடைந்து விட்டது. அவர்கள் இப்பொழுது 27 வயது, நல்ல பிஇ படித்து நல்ல வேலை பார்க்குறாங்க. படித்த வேலை பார்க்குற ஒரு மணமகனை, ஜெபிக்கிற மணமகனை அவங்க தேடுறாங்க. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு அன்பு குடும்பத்தார் 15 வருடத்துக்கும் அதிகமான காலமாக நம்முடைய ஊழியத்தில் இருக்காங்க. நல்ல ஜெபிக்கிறவர்கள். அவர்களுக்கு ஒரு அன்பு மகன் 37 வயதாகிறது. அவர்கள் அவருடைய அக்கா ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அதில் 50லேருந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய கம்பெனி. தம்பி தான் மேனேஜராக இருக்கிறாங்க. நல்ல தம்பி, நிறைய வேலை தெரிந்தவர், எல்லா வசதிகளும் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிறாங்க. சிட்டியில் எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. ஒரு நல்ல குடும்பம். அவருடைய மகன் MBA படித்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நல்லா படிச்சிருக்காங்க. நல்ல குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி ஜெபிக்கிற ஹோம்மேக்கராக இருக்கிற ஒரு மணமகள் தேவைப்படுறாங்க. நிறைய பேர் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீர்களா? இன்றைக்கு பணத்தை சம்பாதித்து விடலாமா, எப்படியாவது கொஞ்சம் காசு பார்த்துடலாமான்னு சொல்லி ஜனங்கள் அங்கு மிகமாக ஓடி திரிகின்றார்கள். விலைவாசி ஏறுகின்றது. பிள்ளைகளுக்கு அது தேவை, இது தேவை, வீடு கட்டணும், நிலத்தை வாங்கணும், எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. அதனால் அந்த உலகமே எப்படி பணம் சம்பாதிப்பது என்று அலைகிறது. தவறல்ல. ஆனால் அதற்கான வழி இங்கு தான் இருக்கிறது, சாவி இங்கு தான் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் மாத்திரம்தாங்க ஐஸ்வர்யத்தை தர முடியும், பணத்தை தர முடியும். அவர் தர்ற ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் எந்த வேதனையும் இருக்காது, எந்த வியாதியும் இருக்காது, எந்த சாபமும் இருக்காது. மாறாக அது உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்கள் முயற்சிகள், உங்கள் அறிவுகள், உங்களுடைய திறமைகள் எல்லாற்றையும் மூட்டை கத்தி மூக்கில் வைத்து விட்டு ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பான்னு கேட்டு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்களை ஐஸ்வர்யம் கோடா கோடியை பெறும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரனையும் உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்களா? ஒரு அருமையான காரியத்தை இங்கு காண்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரராகிய யோசுவா லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். கோழி தம் குஞ்சுகள்லாம் மொத்தமாக அழைச்சிட்டு வர்ற மாதிரி மேய்ப்பனானவர்கள் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். நூற்றுக்கணக்கான ஆடுகளை அழைச்சிட்டு வர்ற மாதிரி யோசுவா லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வரார். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பதாக நின்றது. அந்த எரிகோ மதிலை தாண்டி அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே போகணும், கானானுக்குள்ளே போக வேண்டும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த வசனத்தை நான் கேட்கின்றோம். இதை உங்களுக்கு கேட்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, இவ்வளோ பெரிய மதிலை கண்டு நீ பயப்படாத, அதை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவர் எவ்வளவு ஆறுதலாக, எவ்வளவு சமாதானமான, பாசிட்டிவாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி யோசுவாவுக்கு அறிவிக்கிறார். ஒருவேளை அந்த யோசுவாவுடைய மனதில், ஊழியக்காரனுடைய மனதில் இவ்வளோ பெரிய எரிகோவை நம்ம எப்படி தாண்ட முடியும்? அது மேலே ரதங்கள்லாம் சுற்றி வருது, வீடெலாம் மக்கள் கட்டி குடியிருக்கிறாங்க, இதை உடைக்க முடியுமா? இதை தாண்டி உள்ளே போக முடியுமா? எப்படி நான் ஜனங்கள்லாம் நான் கூப்பிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் அறிஞ்சு தான் ஆண்டவர் மகனை கவலைப்படாத, இதை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், இதை நீ சுதந்திரிப்பாக பார்த்துக்க, இதை குறிச்செல்லாம் நீ பயப்படாதுன்னு சொல்லி அந்த தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட அன்பாக, ஆறுதலாக, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவதை காண்கின்றோம். நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், த வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அவர் ஆண்டவர், ஆஃப் அவர் லார்டு. அவர் எப்பொழுதுமே நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை சிறப்படுத்தும்படியாக, நம்மை ஊக்கப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாகவே அவர் பேசி நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் நமக்கு தகப்பனாக, தாயாக இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது, நாம் பயந்து போயிடக்கூடாது. வியாதி வந்தோன்னா நமக்கு பயம் வந்துடுது.
சின்ன வியாதி வந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது, பெரிய அளவில் வியாதி வந்தாலும் நம்ம பயமாக இருக்குது. முதல்ல ஆண்டவர் நினைக்கிறாரு, என் பிள்ளை பயப்படுறான், என் மகா பயப்படுறான், ஏதோ ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அது அவரை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. அதனால் நம்மளை அவர் உற்சாகப்படுத்துகிறார், நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கு சுகத்தை தருவேன், நான் உன் பிள்ளைக்கு சுகத்தை தருவேன். இது வியாதி ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது எப்படி வந்ததோ அது அப்படியே போயிடும். மழை போல் வருகிற பிரச்சனைகள் பனி போல் நீங்கி போயிடும்ப்பா, நீ பயப்படாத. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஊக்கப்படுத்தும்படியாகவே பேசிக்கொண்டே இருக்கின்றார், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவே பேசி கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் சிரித்தவர்களாக, சிரித்த முகத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் அவர் இப்படிப்பட்ட அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வசிக்கிற கூட்டத்தார், உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், ஃப்ரெண்ட்ஸு, ஏன் ஃபேமிலியில் கூட, இல்லை வேலை பார்க்குற இடத்துல எப்போது பார்த்தாலும் உங்களை தேள்களைப் போல் அநேகர் கொட்டி விடலாம், வார்த்தைகளினாலே கொட்டி விடலாம், இல்லை பட்டை குத்து மாதிரி வச்சு பேசி உங்களை குத்தலாம், வார்த்தைகளால் குத்தலாம், உங்களுடைய பலகீனங்களை சொல்லி காண்பித்து, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, வெக்கப்படுத்தி, எப்படியாவது உங்களுடைய மனதை உடைத்து உங்களை தலைகுனிந்து வாழச் செய்ய வேண்டும் என்று அநேகர் போராடி கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா, ஒரு சண்டைன்னு வந்துட்டுனா இவ்வளோ கேவலமாக ஜனங்கள் பேசுகிறாங்க, இவ்வளோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை எவ்வளோ கேவலமாக சுட்டித்து காண்பிக்கிறாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு, உனக்கு அதை கூட முடியல, இது கூட முடியல, என்ன நீ நிற்கிற, என்ன கேவலமெல்லாம் ஜனங்கள் பேசுகிறாங்க. தேவ சாயலே படைக்கப்பட்ட மனிதர்கள் இன்னொரு மனிதனுடைய மனுஷியுடைய உள்ளத்தை உடைக்கிறதுலே இன்பம் காண்கிறார்கள். அப்படி சண்டைன்னு ஒன்று வந்துட்டுனா அப்படி கேவலமாக பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு பிறருடைய மனதை வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்லவே அல்ல, எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறவராக, ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் நம்மை ஊக்கப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க, உற்சாகப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. நான் சின்ன வயசில் ஷார்ட் புட் போடும்போது எனக்கு அதை பற்றி என்னென்ன தெரியாது, குண்டு எறிதல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் 9th ஸ்டாண்டர்டில் நான் அதை போடும்போது ஜோனலில் ஃபஸ்ட்டும் டிஸ்ட்ரிக்டில் 3rd வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுனால அப்பாட்ட கேட்டு, அப்பா ஷார்ட் புட்டு திருநெல்வேலிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு முன்னால் அப்பா ஒரு கொத்தனாரை வச்சு அந்த ரிங் போட்டு கொடுத்தாங்க ஷார்ட் புட் போடுறதுக்கு. அப்போ டெய்லி சாயந்தரம் வந்துட்டு நான் போடுவேன், அம்மா பால் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு அந்த மில்க்கு போட்டு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ உடனே போடுவேன். அப்போ என்னோடய தாய் சகோதரிகளும் சேர்ந்துட்டு கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. அவங்க உற்சாகப்படுத்துவாங்க. அவங்களுக்கும் ஷார்ட் புட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க நீ உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வெரி கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க. அந்த வார்த்தைகள் நீ உற்சாகப்படுத்தியது, அவர்கள் கை தட்டியது நீ உற்சாகப்படுத்தியது பிரித்துக்குரியவர்கள். அதனால தான் இன்றைக்கி நீ பாருங்கள், அடுத்த வருஷம் நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்தேன், தொடர்ந்து 3 வருஷம் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரேன். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் சாம்பியனாக இருக்கேன். 3rd இயரில் யூனிவர்சிட்டி மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி கேப்டனாக இருக்கேன். அது மூலமாக லயலா கல்லூரியில் போய் படிக்க, அங்கே வைத்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் வின்சென்ட் பால் எபினேசர் மூலமாக கர்த்தரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு ஊழியக்காரனாக நான் மாறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒன்றுமே தெரியாவிட்டாலும், அந்த விளையாட்டை குறித்து எதுவுமே தெரியாவிட்டாலும் எனது தாயும் எனது சகோதரிகளும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அந்த உற்சாகம்தான் என்னை ஒரு பெரிய மனிதனாக உருமாற்றியது. அதே மாதிரி இப்போவும் நான் இந்த மாதிரி மெசேஜ்லாம் நான் கொடுத்துட்டு வரும்போது, ஊழியத்தில் நடத்திட்டு வரும்பொழுது அவர்கள் என்னை மிகவும் உற்சாகப்படுத்துவாங்க. நல்ல மெசேஜ் கொடுத்தேன், அருமையாக இருந்துச்சு, பார்த்தியா எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்தார். என்னை என் குடும்பத்தார் என்னை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவருடைய உற்சாகமான வார்த்தைகள் என்னை அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும், கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை எனக்கு கொண்டு வரும். நாம் அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் இருந்தாலே நம்ம பெரிய காரியங்களை செய்யலாம். நம்மளை உற்சாகப்படுத்துகிறவங்க, தட்டி கொடுக்குறவங்க, நல்லா பண்ணாப்பா. ஸ்கூலில் எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வராங்க, எலோகுவேஷன் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வராங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு டேலண்ட் அவங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சவங்க தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், வெரி குட் என்று சொல்ல வேண்டும். அப்போ அந்த சந்தோஷத்தில் அவங்க இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவருடைய குறையை சொல்லி காலத்தில் செய்த தவறையை சொல்லி அவர்கள் பணத்தை இழந்திருக்கலாம், திருமணத்தின் நிமித்தமாக மிகவும் துரஷ்டவசமாக தெரிந்து கொண்ட நபர் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு ஓடி இருக்கலாம், திருமணமே ஃபெயிலியராக இருக்கலாம்.
இல்லைனா படிக்கிறதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு அந்த படிக்க முடியாமல் திரும்பி வந்திருக்கலாம். அதனால் பல லட்ச ரூபாய்கள் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ தவறு செய்து பிடிக்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம். அவங்க செஞ்ச தவறுகளையே மறுபடியும் சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துவோம் என்றால் அவர்கள் நாளடைவில் மனவியாதி உடையவர்களாய் மாறிவிடுவார்கள். அப்படியே வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், கதை முடிந்து போய்விடும். ஆனால் அவர்கள் எவ்வளோ விழுந்தாலும் கூட, எவ்வளோ லட்சங்களையும் கோடிகளையும் இழந்திருந்தால் கூட அவங்கள உற்சாகப்படுத்திகிட்டே இருப்போம்னா அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். அப்பொழுது நாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாங்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ளாய் வரும். பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பொங்கல் விளையாட்டில் நடக்கும்போது பெரிய இளவட்டங்கள், பெரிய கற்களை அப்படி பிடிச்சி தூக்குவாங்க. அந்த பெரிய கல் உருண்டையாக இருக்கும், அந்த பாறாங்களில் பிடிச்சி தூக்குவாங்க. அப்படி தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் சைலண்ட்னு எல்லோரும் கைத்தட்டும் பொழுது, உற்சாகப்படுத்தும் போது அவங்க அதை எளிதில் தூக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற பொழுது எல்லோரும் கைத்தட்டுறது வந்து அவங்களை இன்னும் உற்சாகமாக பேச தூண்டும். இப்படி வாழ்நாள் புரிந்து நாமும் கூட இன்னொரு நபரை உற்சாகப்படுத்துகின்றவர்களாகவே இருப்போம். நாம் பிறரை உற்சாகப்படுத்துகிற பொழுது நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அநேகரை எழுப்புவார். நாம் யாரையாவது வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்போம்னா நம்மை யாரோ ஒரு வேதனைப்படுத்தும்படியாய் எழும்புவார்கள். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதை விதைத்தாலும் மறுக்க முடியாது செய்கிற ஆண்டவர் நம்ம உற்சாகப்படுத்திகிட்டே இருப்போம், இன்னொரு ஆளை தூக்கி விட்டுகிட்டே இருப்போம், நம்மளையும் கூட அநேகர் தூக்கி விடும்படியாக செய்வார். நம்ம விழுந்து கிடக்கிற பொழுது நம்ம கீழே கிடக்க நம்முடைய ஆண்டவர் விட மாட்டார், தூக்கி எடுப்பார். எனவே நீங்களும் கூட உற்சாகப்படுத்துவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் காசும் பணமும் நம்ம போடணுங்கிற அவசியமே இல்லைங்க, வெறும் வார்த்தைகள். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு அப்படி யாருமே இல்லை, உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்களே இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக அங்கே நான் காண்கிற பொழுது எரிகோ அடைக்கப்பட்டிருந்த ஒருத்தரும் உள்ள போல வரலை. குறைகளே ஆண்டவர் பார்க்க மாட்டார், பெரிய பிரச்சனைனே ஆண்டவர் சொல்ல மாட்டார். அதுதான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்றை ஒப்பு கொடுத்துட்டேன், போப்பா, அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் கேன்சரா நடுங்குறாங்க. ஐயோ கேன்சரா, கோர்ஸ் கேன்சர் வந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. அக்கா நடுங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரை கண்டு நம்ம நடுங்குவோம், அப்படி அன்பை கண்டு நடுங்குவோம், வியாதியை கண்டு நம்ம நடுங்குங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு சாதாரண இட்லி சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு தோசை சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஒரு கிரவுண்ட் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்கும். இல்லைன்னா 10 கிரவுண்ட் நடந்து வந்தால் கொஞ்சம், அது மாதிரி அவ்வளோதான். அது கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அப்படி உங்களை விட்டு போயிடும். மழை போல் வருவது பனி போல் நீங்கி போயிடும். நீங்கள் பயப்படாதீங்க, நடுங்காதீங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் ஆகிட்டேன், ஐயோ என் படிப்பு போச்சு, ஐயோ நான் எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இன்டர்வியூவில் வேலை கிடைக்கலையே, ஐயோ நான் பக்கத்தில் வந்துட்டு தோற்று போயிட்டு, நடுங்காதீங்க. வாழ்க்கையில் எதையுமே ஆண்டவர் பேர் தான் நினைப்பேன். எதையும் முதல்ல உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன்ப்பா, அவ்வளோதான். அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு, மாடு ஈஸியாக சொல்கிறார். ஆனால் பெருசாக இருக்குது அது. ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே பெருசாக இல்லை. நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கும் வரணும். இதெல்லாம் நடுங்கக்கூடாது. வியாதி வந்துருச்சுன்னு நடுங்கக்கூடாது. பொல்லாத மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்கிறார், நடுங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார். எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வரும் என்றால் அதுதான் ஆண்டவர் மாதிரியுடைய பிள்ளைங்கிறக்கான அடையாளம். ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து பயப்பட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தகப்பன் பயப்பட மாட்டார் இல்லையா. அவர் எரிகோ மேலே கண்டு பயப்பட்டார் ஆண்டவர். ஜோஷுவா ஒன்றும் இல்லை, போ, கையில் ஒப்பு கொடுத்தேன், போ, அவ்வளோதான். அந்த மாதிரி நாமும் கூட பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள் அங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 3வது வசனம், யுத்த மனுஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பிய களங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். 3 காரியங்கள் 4 காரியங்களை ஆண்டவங்க சொல்கிறார். ஒன்று, எக்காலத்தை பிடிச்சிட்டு ஆசாரியர்களை முன்னாலும் போக சொல்லு. The first thing is bring the priests and let them go and march ahead of you. That is the first commandment. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து ஆண்டவர் வெற்றி தரணும் போகிறார். பெரிய எரிகோ மதில்கள் மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்க போகிறார், வியாதியை தீர்க்க போகிறார், கஷ்டங்களை நம்ம விட்டு நீக்க போகிறாரு, வறுமைகளை நம்ம விட்டு நீக்க போகிறாரு, நமக்கு நல்ல வேலை கொடுக்க போகிறார், நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னா முதலாவது நாம் ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை நமக்கு முன்பாக போகும்படியாக செய்ய வேண்டும். அவருடைய செய்திகளை கேட்க வேண்டும். அவர்களை நம்ம வீட்டுக்கு வரவழைத்து ஜெபிக்க சொல்ல வேண்டும். அவர்களை மனதார நாம் நேசிக்க வேண்டும். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் நாம் நேசிக்க வேண்டும். நம்ம சபையில் பாஸ்டர் மட்டும்தான் நாம் நேசிக்கிறவங்க நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் பாஸ்டர் தான் உண்மையான ஊழியக்காரர், உங்கள் பாஸ்டர் உண்மையான ஊழியக்காரர் தான். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. எல்லோரையும் நான் நேசிக்க வேண்டும்.
அடுத்தாப்புல பிரியத்துக்குரிய நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வருவதற்கு ஊழியக்காரர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். பாஸ்டர்ஸை நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும், அவங்கள மதிக்க வேண்டும். மனதில் கூட யாரையும் எந்த ஊழியக்காரனையும் நாம் கேவலமாக நினச்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் எனக்கு 30 வருஷமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஊழியக்காரனை கேவலமாக பேசுகிறது, கேவலமாக நினைக்கிறது கூட தப்பு. ஆண்டவர்கிட்ட போய் இந்த வானத்து பறவைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட 1000 குறைகள் இருக்கட்டும், 1000 தப்பு இருக்கட்டும், அது ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள டீலிங். நமக்கு நியாய்ந்து இருக்கிறதுக்கோ இல்லைன்னா கேவலமாக பேசுகிறதுக்கோ அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லைங்க. நம்ம ஊழியக்காரில் கனம் பண்ணுவோம், மரியாதை செய்ய. வீட்டுக்கு வந்தால் ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்காமல் அனுப்பவே கூடாது. இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தோழராக இருந்த ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாங்க. நீ மெட்ராஸ் படிக்க போகும்போது ஜான் கோல்சனை பார்த்து ஜோம்னிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போ கிறிஸ்டோஃபர், உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஜான் கோல்ச் ஐயாவை பார்த்து நான் சென்னைக்கு போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணி இப்போ 100 ரூபா அப்பாட்டாக்க வாங்கி நான் காணிக்கையை கொடுப்பேன். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னால். பாருங்கள், அப்போ அந்த பணம் எனக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட அந்த காணிக்கை காரணமாக இருந்தது. ஊழியக்காரில் கனம் பண்ணுங்க, முடிந்த காணிக்கையை கொடுங்க, இல்லைன்னா அன்பாக நேசிங்க, அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ரெண்டாவதாக நான் இங்கே பார்க்குறோம், நீ எல்லோரும் 7 தடவை சுற்றி வரணும், மன்னிக்கணும் 7 நாள் அந்த எரிகோ மதில் எல்லோரும் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள்லாம் போய் சுற்றி வரணும். அதனால தான் இன்றைக்கி என்னவோ நிறைய பேர் அந்த பழக்கத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க. இந்த பழக்கம் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா எரிகோவாக ஆரம்பிச்சிருக்குது. சுற்றி நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், சுற்றி வா. இங்கே இருக்கிற திருநெல்வேலிக்கு இப்படி சுற்றி திருச்செந்தூர் போய் திசையோவில் போய் அப்படி சுற்றி போ அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். சுற்றி வரணும்னாலே கஷ்டம்தான். அது மாத்திரமல்ல, ஒருத்தர் 2 பேர் அல்ல, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஒரே போல் பின்னால் வரணும். ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது வெளியே டூர் போனால் 2 பேராக டீச்சர்ஸ் நடத்துவாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், ட்ரெயின் மாதிரி போவாங்க. ஏன்னா அந்த ஒழுங்கு, அந்த டிசிப்ளின், அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. மிலிட்ரியில் எல்லோரும் கையை வீசிட்டு போகிறத நீங்கள் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா, போலீஸ்காரங்களா, என்ன அழகாக இருக்கும். NCC, NSS, ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும், டிசிப்ளின் நமக்கு வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிடுது. யூத்து சீக்கிரம் போயிடும், வாலிபம் கடந்து போயிடும், அது உண்மைதான். ஆனால் நாம் எப்படியும் வாழ முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எப்பொழுதும் நான் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், டிசிப்ளினோடு வாழ வேண்டும். எத்தனையோ லட்சம் இஸ்ரவேலர்கள் டிசிப்ளினோடு சுற்றி வந்தாங்க, அதுதான் முக்கியம். ரெண்டாவது, சில நேரங்களில் நம்ம சுற்றி வரணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் அப்படி டிசிப்ளினாக இருக்கிறது நேசிக்கிறோம். அதிகாலமே எழும்பணும், ஜெபிக்கணும், டெய்லி இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், நேரம் பைபிள் வாசிக்கணும், அம்மா அப்பாவை கனம் பண்ணணும், ஆசிரியர்களை கனம் பண்ணணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தானியேல் சொன்னார்ல, எங்களுக்கு தீட்டானது தந்துடாதீங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம், புசிக்க மாட்டோம், அதான் டிசிப்ளின். தானே யோசிப்பு சொன்னார்ல, என் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் பிரியத்துக்குரியவர்களே. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் நமக்கு வேணும். அந்த சுற்றி வருகிற பொழுது 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வர வேண்டும் என்கிற கட்டளை, அதை செய்கிறாரு. 7 தடவை சுற்றி வரும்போது அது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அப்போ தான் அது எவ்வளோ வேல்யூபுளுங்கிறது நமக்கு தெரியும். உடனே கொடுத்துட்டாருன்னா அதோடைய வேல்யூ நமக்கு தெரியவே தெரியாது. கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சாதான் அது எவ்வளோ பிரயோஜனமானது, எவ்வளோ விலையேறப்பெற்றதுன்னு தெரியும். அதனால தான் சில நேரங்களில் உங்களை அதை சுற்றி போக வைக்கிறார், ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கிறார். காத்திருந்தவங்களுக்கு தான் அந்த கணவர் கல்யாண வீட்டில் பொறுமையாக உட்கார்ந்துருந்தவங்களுக்கு தான் ஒருவரும் சாப்பிட்றாத மிக ருசியான திராட்சரசத்தை ஆண்டவர் பரிசாகி கொடுத்தார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. எல்லாம் உடனே நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சில நேரம் காத்திருக்க வைப்பார், சிலர் சுற்றி வர வைப்பார், 7 தினம் சுற்றி வர வைப்பார். ஆனால் அந்த நேரத்தில் நிச்சயமாய் நாம் பெரிய காரியங்களை காணலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கு அப்புறமாவும் சில காரியங்கள் உண்டு பிரியத்துக்குரியவர்களே. அதை நாம் இன்னொரு நாளில் பார்க்கலாம். கடைசியில் அவங்க போய் ஆர்ப்பரிக்கிற பொழுது அங்கே இந்த எரிகோ மதில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறாங்க, சுதந்திரிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்கள் முன்னால் எவ்வளோ பெரிய வியாதி, பிரச்சனை, கஷ்டம் இருந்தாலும் இப்பொழுது நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆர்ப்பரிக்கிற பொழுது, ஆண்டு துதிக்கிற பொழுது அவை விழுந்து போகும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். ஜெபம் இல்லாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட
எவ்வளோ அருமையான ஒரு செய்தியை கர்த்தாவே எங்களுக்கு தந்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளில் எரிக முதலை போல எங்களை பயமுறுத்துகிற சத்துருடைய கிரிகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அது விழுந்து போகும் என்று அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆண்டவரே மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் மனதை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களை நீ வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்துங்க. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவார்கள். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். என்ற வியாதி மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும் இருந்து ஏசப்பா நாமத்தில். நல்லா சாப்பிடட்டும், நல்லா தூங்கட்டும். ஆண்டவரை இன்னும் நடக்கட்டும், வேலைக்கு போகட்டும், படிக்கட்டும், எது முடியலையோ அதை செய்ய உதவி செய்யுங்க. இது கையாக இருக்குது, அது கையாக இருக்குது, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டின், ஹீமோகுளோபின் எல்லாம் நார்மலாக மாறட்டும். ஆண்டவர் ஹார்ட் அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பு எல்லாம் மாறட்டும். ஹார்ட் அட்டாக்ஸ் அடியில் வரவே கூடாது, ஸ்ட்ரோக் வரவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். வாலிபத்தின் பாவங்களை சிக்கி, குடி பழக்கம், போதை பழக்கத்துக்கு சிக்கி, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி, வாலிபத்தின் பாவங்களை சிக்கி, பெற்றோர்களுக்கு தூரமாகி போக நினைக்கிற பிள்ளைகளெல்லாம் சந்தியும். பைக்கு வேகமாய் ஓட்டுற வாலிபர் எவ்வளோ டேஞ்சர் இருப்பான். கனவுகளெல்லாம் காற்றோடு கரைந்து போய்விட அவர்களை ரட்சியும். ஆண்டவரை வழிதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள். நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்து சந்தோஷப்படுத்து. கவர்மெண்ட் ஜாபுக்காக, டிரான்ஸ்ஃபருக்காக, சம்பள உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். சம்பளமே வரலைன்னா சம்பளம் வர உதவி செய்யும். ஆண்டவரே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை மக்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அங்கே தங்குவதற்கு அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க. நிறைய இடம் இருக்குதுப்பா, அழைத்துட்டு வாருங்க. செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அனுபவிக்கலாத பிரசனம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.